மன்னார் செந்தகுழி மருதமலை.
நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கௌரவ திகாமடுள்ள மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரீஸ் அவர்கள் பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார். அவரோடு எமது வலயத்தின் மதிப்புக்குரிய பிரதி கல்வி பணிப்பாளர் நிர்வாகம் MHM ஜாபிர் சார் அவர்களும், அத்தோடு பிரதி அதிபர்களும் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினரின் இணைப்பு செயலாளர் நௌஃபர் பாபா அவர்களும், அவரோடு அவருடைய இணைப்பாளர்கள் ஒருவர் சஃப்ராஸ் நிலாம் அவர்களும், முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் கௌரவ AR அமீர் அவர்களும், அவரோடு பாடசாலை அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் செயலாளர் TM திட்டமிடல் பணிப்பாளர் TM ரிஹான் அவர்களும் மற்றும் பாடசாலையின் அபிவிருத்தி நிறைவேற்று குழுவின் முன்னாள் செயலாளர்கள் ஒருவர் ஓய்வு பெற்ற மாவட்ட காணி பதிவாளர் MA ஜமால் முகமது சார் அவர்களும் மற்றும் பிரதி முதல்வர்களான MCA நசார் சார், MM அனஸ் சார் மற்றும் அஸ்மி மூசா சார் மற்றும் உதவி அதிபர் நிஹால் சாலிஹ் அவர்கள் மற்றும் அதிதிகள் அனைவரும் இந்த மேடையை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த வேளையிலே இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கும் முகமாக கிராத் ஓதுவதற்காக MS ஹமியான், PN ஜாத் அகமது ஆகியோர் அழைக்கப்படுகின்றார்கள். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولا تلبسوا الحق بالباطل وتكتموا الحق وأنتم تعلمون. وأقيموا الصلاة وآتوا الزكاة. أتأمرون الناس بالبر وتنسون أنفسكم وأنتم تتلون الكتاب أفلا تعقلون. واستعينوا بالصبر والصلاة وإنها لكبيرة إلا الخاشعين. எடுத்தறியப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளை விட்டும் அல்லாஹ்விடத்தில் பாதுகாவல் தேடுகிறேன். அளவற்ற அருளாளன், நிகரற்ற அன்புடையோன் அல்லாஹ்வின் பெயரால் ஓதுகிறேன். நீங்கள் உண்மையை பொய்யுடன் கலக்காதீர்கள். உண்மையை நீங்கள் நன்கறிந்து கொண்டே அதை மறைக்கவும் செய்யாதீர்கள். மேலும் நீங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கள், ஜகாத்தையும் நீங்கள் கொடுங்கள். ருக்கு செய்து குனிபவர்களுடன் நீங்களும் ருக்கு செய்து குனியுங்கள். நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை மறந்துவிட்டு மற்ற மனிதர்களை நன்மை செய்யுமாறு நீங்கள் ஏவுகின்றீர்களா? இதனை நீங்கள் விளங்கிக் கொள்ள மாட்டீர்களா? நீங்கள் பொறுமையை கொண்டும் தொழுகையை கொண்டும் இரட்சகனிடத்தில் உதவி தேடுங்கள். நிச்சயமாக அதுவோ உள்ளச்சம் கொண்டவர்களுக்கன்றி ஏனையோருக்கு மிக பாரமானதாக இருக்கும். ஸதகல்லாஹுல் அஸீம். கிராத் ஓதி சென்ற அந்த மாணவ செல்வங்களுக்கு நன்றிகளை தெரிவித்து தலைமையுரை ஆற்றுவதற்காக மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் உபைதுல்லா சார் அவர்களை அன்பாக அழைக்கின்றோம்.
இதனைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாடசாலை கீதமும் ஒலிக்க விடப்படும். இந்த வேளையிலே வருகை தந்திருக்கின்ற முன்னாள் மாநகர சபை உறுப்பினர் MSM ஹாரிஸ் அவர்களையும் சட்டத்தரணி முஅzzம் அவர்களையும் வரவேற்றுக் கொள்வதோடு தலைமையுரை ஆற்றுவதற்காக மதிப்புக்குரிய கல்லூரியின் முதல்வர் உபைதுல்லா சார் அவர்களை அன்பாக மேடைக்கு அழைக்கின்றோம். எல்லாம்
இன்றைய நிகழ்வு எங்களுடைய பாடசாலையினுடைய மிக நீண்ட தேவைகளில் ஒன்றாக இருந்து வந்திருக்கின்ற ஒரு விடயத்தினை நிவர்த்தி செய்யும் முகமாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய HMM ஹரீஸ் அவர்கள் மூலம் ஜனாதிபதியினுடைய விசேட நிதி ஒதுக்கீட்டின் மூலம் பாடசாலைக்கு நிதியை வழங்குகின்ற ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்விலே பிரதம அமைதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அன்புக்குரிய எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரீஸ் அவர்களே மற்றும் எங்களுடைய வலய கல்வியின் பிரதி கல்வி பணிப்பாளர் நிர்வாகத்துக்கு பொறுப்பாக இருக்கின்ற MHM ஜாபித் சார், பாடசாலையினுடைய அபிவிருத்தி நிறைவேற்றக்கூடிய செயலாளர், பாடசாலையினுடைய அபிமானிகள், மாநகர சபை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்கள் மற்றும் இந்த பாடசாலையுடைய அபிமானிகள், ஆசிரியர்கள், உங்கள் அனைவருக்கும் அன்புக்குரிய மாணவர்கள், உங்கள் அனைவருக்கும் இந்த வேளையிலே சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எங்களுடைய பாடசாலையினுடைய பல்வேறு தேவைப்பாடுகளோடு கூடிய பல்வேறு விடயங்களை நிவர்த்தி செய்ய வேண்டிய ஒரு இடமாக எங்களுடைய பாடசாலை இன்று காட்சியளிக்கின்றது. காரணம், நூற்றாண்டை கடந்துவிட்ட ஒரு பாடசாலையினுடைய தோட்டத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே ஒரு கவலை நிறைந்ததாக இருக்கின்றது. இந்த பாடசாலையுடைய தோட்டத்தை நாங்கள் காண்கின்ற பொழுது பழைய ஒரு மூதாட்டிக்கு பேசியல் செய்து கொண்டு இந்த பாடசாலையுடைய செயற்பாடுகளை நடைமுறைப்படுத்திக் கொண்டு வருகின்ற ஒரு கோலத்திலேதான் எங்களுடைய பாடசாலையுடைய கட்டடங்கள் காணப்படுகின்றது. உண்மையிலேயே பல்வேறு மிக பழமை வாழ்ந்த கட்டடங்களோடு எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். பலப்பற்றாக்குறை மிகவும் ஒரு அதீத பலப்பற்றாக்குறையோடு எங்களுடைய பாடசாலையுடைய செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது. இருந்த போதிலும் பலப்பற்றாக்குறை ஒரு பொருட்டாக கருதாமல் எங்களுடைய கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளிலும் ஏனைய இணைப்பாடுகளான செயற்பாடுகளிலும் உண்மையிலேயே ஒரு முழுமையான ஒரு செயற்பாடுகளை எங்களுடைய பாடசாலை எங்களுடைய சமூகத்திற்கு வழங்கிக் கொண்டிருப்பதை விட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த வகையிலே எங்களுடைய பாடசாலைக்கு எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்களின் பன்முகப்படுத்தப்பட்ட வரவு செலவு திட்ட நிதியின் மூலமாக எங்களுடைய பாடசாலைக்கு ஏற்கனவே 8.5 லட்சம் ரூபாய் எங்களுடைய அஷ்ரப் ஆராதனை மண்டலத்துடைய ஒலி சவுண்ட் சிஸ்டத்திற்காக வழங்கியிருந்தார்கள். அதனைத் தொடர்ந்து இன்னும் 1 லட்சம் ரூபாய் பாடசாலையுடைய அலுவலக பயன்பாட்டிற்கான தளபாட கொள்வதற்காகவும், இப்பொழுது உண்மையிலேயே எங்களுடைய பாடசாலையிலே மிக கடினமாக ஒரு புரியோடி போயிருக்கின்ற ஒரு விடயமாக இந்த தளபாட பற்றாக்குறை காணப்படுகின்றது. அந்த தளபாட பற்றாக்குறையினை நிவர்த்தி செய்கின்ற ஒரு பெரிய ஒரு கைங்கரியத்தை எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இந்த வேளையிலே எங்களுக்காக செய்திருக்கின்றார்கள். உண்மையிலேயே அந்த நிதி எங்களுடைய மைதானத்தை மண் போட்டு நிரப்புவதற்காக வந்த ஒரு நிதி. அந்த நிதியினை மிக வேகமாக அதற்குரிய மாற்றங்களை செய்து அதனை எங்களுடைய மாணவருடைய பயன்பாட்டிற்காக அதனை பயன்படுத்துவதற்காக உண்மையிலேயே அந்த விடயங்கள் மேற்கொள்ளப்பட்டது என்று நாங்கள் இந்த வேளையிலே உங்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனென்றால் மிக கஷ்டமான ஒரு நிலையிலே எங்களுடைய பிள்ளைகளுடைய கற்றல் போக்கு அடிப்படை வசதிகளை கூட இல்லாமல் காணப்படுகின்ற அந்த கட்டத்திலே உங்களுடைய இவ்வாறான இந்த கைங்கரியம் என்பது உண்மையிலே எங்களால் மறக்க முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த வகையிலே நாங்கள் உங்களுக்கு மிக பெருமதியான ஒரு அந்த உதவிக்காக எங்களுடைய வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அதனைத் தொடர்ந்து இன்னும் பல உண்மையிலேயே நாம் ஏற்கனவே கூறியது போன்று எங்களுடைய பாடசாலையினுடைய பல்வேறு தேவைப்பாடுகள் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்டங்களிலும் இவை தொடர்பாக உங்களுக்கு நாங்கள் எடுத்துக் கூறியிருக்கின்றோம்.
இருந்தாலும் உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கின்ற அந்த உறவு பாலம் என்பது சற்று விரிவாக இருப்பது போல் நீங்கள் உணர்வதாக நாங்கள் அறிகின்றோம். அவ்வாறு அல்ல. உண்மையிலேயே என்னுடைய உறவு என்றும் மிகவும் ஒரு பெருமதியானது, ஆத்திரமானது. நீங்கள் நாங்கள் இதனை கேட்காமலேயே எங்களுக்கு இவ்வாறான உதவிகளை செய்து வருகின்றீர்கள். ஆகவே அன்புக்குரிய என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, இந்த பழைய வயதான மூதாட்டியாக காட்சி அளிக்கின்ற என்னுடைய பாடசாலை கட்டடங்களை, நாங்கள் பேசியல் செய்து வருகின்ற இந்த கட்டடங்களை ஒரு முழுமையாக ஒரு நிரந்தரமான ஒரு நல்லதொரு கட்டடமாக ஒரு 3 மாடி கட்டடத்தை இந்த வேளையிலே நீங்கள் பெற்றுத் தருவதற்கு எங்களுக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று ஒரு அன்பான அன்பு கட்டளையை நாங்கள் இந்த வேளையை எங்கள் பாடசாலை சமூகம் சார்பாக உங்களுக்கு விடுக்கின்றோம். உண்மையிலேயே பல்வேறு வேலை திட்டங்களை எங்களுடைய பிராந்தியத்திலே நீங்கள் செய்து வருவதற்கு நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம். There is no great power than giving. There is no great power than giving. Power of giving is the best thing. அந்த வகையிலே உண்மையிலேயே கொடுப்பதை விட ஒரு சக்தி வாய்ந்த ஒரு விடயம் என்பது எதுவாக இருக்க முடியாது. அந்த வகையிலே நீங்கள் வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற அந்த நிதியினை நீங்கள் மிக சிறப்பாக இந்த கல்வியினுடைய போக்கின்பால் மிக சிறப்பாக பயன்படுத்திக் கொண்டு வருகின்றீர்கள். எனவே உங்களுடைய பார்வை உங்களுடைய பேரிலே எங்களுடைய பாடசாலையில் ஒரு கட்டடம் அமைவதற்கு நீங்கள் உங்களாலான முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று உங்களை இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கிறோம். உண்மையிலேயே ஒரு மிக குறுகிய காலத்திலே இவ்வாறான ஏற்பாடுகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். எனவே இதில் ஏதாவது வழுக்கள் இருக்குமா இருந்தால் மனமுவந்து அவற்றை ஏற்று இந்த பாடசாலைகளுடைய நலனிலே ஒரு மிக முக்கியமான ஒரு பாத்திரத்தை நீங்கள் எதிர்காலத்திலே வைக்க வேண்டும் என்று கேட்டு முடித்துக் கொள்கின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உரையாற்றி சென்ற கல்லூரியின் முதல்வர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, அடுத்து கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் சட்டத்தரணி HMM ஹரிஸ் சார் அவர்களுக்கான கௌரவம் இந்த மேடையிலே வழங்கப்பட இருக்கின்றது. கல்லூரியின் முதல்வர் அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இந்த அரங்கிலே அடுத்து இடம்பெறும். ஸ்ரீலங்கா முஸ்லீம் பிரதி தலைவர் சுரேஷ் சட்டத்தரணி முன்னாள் முதல்வர் முன்னாள் ராஜா அமைச்சர் மென்ஷன் பண்ண. ஓகே. இன்றைய நிகழ்வின் பிரதம அதிதி ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி முன்னாள் ராஜாங்க அமைச்சர் HMM ஹரிஸ் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவிக்கின்ற நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான தளபாட கொள்வனவுக்கான ஆவணங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களால் கல்லூரியின் முதல்வர் அவர்களிடம் வழங்கி வைக்கப்படுகின்றது. நீண்ட காலமாக இருந்து வந்த அந்த தளபாட பற்றாக்குறையை நிவர்த்திக்கும் முகமாக பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களின் வருடாந்த வரவு செலவு திட்ட நிதியிலிருந்து 2 மில்லியன் ரூபாய் பெறுமதியான அந்த ஆவணங்கள் தற்போது கையளிக்கப்பட்டிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து பிரதம அதிதி அவர்களின் உரை இடம்பெறும். உரையாற்றுவதற்காக ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் பிரதி தலைவர் சிரேஷ்ட சட்டத்தரணி ராஜாங்க அமைச்சர் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர் கௌரவ HMM ஹரிஸ் அவர்களை அன்பாக மேடை கலைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். இந்த நிகழ்வுக்கு தலைமை வகிக்கின்ற இவருடைய அல்மனார் மத்திய கல்லூரியின் அதிபர் சௌரவ் உபைதுல்லா அவர்களே, இவருடைய கல்முனை பழைய பிரதி கல்வி பணிப்பாளர், இந்த பாடசாலையின் பழைய மாணவர் அன்புக்குரிய சௌரவ் ஜாபீர் அவர்களே, அதேபோன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய கல்முனை மாநகர சபை முன்னாள் மாநகர சபை உறுப்பினர்களான சௌரர் AR அமீர் அவர்களே, சௌரர் நவாஸ் அவர்களே, அதே போன்று
இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற இவருடைய பாடசாலையின் பிரதி அதிபர்களான எம்ஏ அனஸ் அவர்களே, அதே போன்று ஹஸ்மி அவர்களே, அதே போன்று எம்சி நசார் அவர்களே, உப அதிபர் நிஹால் அவர்களே மற்றும் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர் ரிஹான் அவர்களே மற்றும் இந்த மேடையில் இருக்கின்ற என்னுடைய பிரதிய செயலாளர் சகோதரர் நௌஹரே பாபா அவர்களே, என்னுடைய இந்த மண்ணைச் சேர்ந்தவரும் என்னுடைய இணைப்புச் செயலாளருமான சட்டமானி நிலாம் அவர்களே, நூர் ஜும்மா பெரிய பள்ளிவாசல் நம்பிக்கையாளர் சபை தலைவர் சௌர முகர்ரப் அவர்களே, சட்டத்தரணி மோசம் அவர்களே, மேடையில் இருக்கின்ற ஏனைய அதிதிகளே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய ஆசிரியர்களே, மாணவ மாணவிகளே, உதவியாளர்களே, அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். அல்மனார் மத்திய கல்லூரி இந்த மருதமுனை மண்ணுக்கு மட்டுமல்ல, இலங்கையில் கல்வித்துறைக்கு பெரும் பங்காற்றி வருகின்ற ஒரு கல்லூரியாகும். இந்த கல்லூரியிலிருந்து இன்று பல பேர் இந்த நாட்டில் மட்டுமல்லாமல் சர்வதேசத்திலும் பெரும் உயர் பதவிகளில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய அந்த பங்களிப்பு இந்த மாநிலத்துக்கு பெரும் அளவில் சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது. நாங்கள் சிறார்களாக இருக்கின்ற பொழுது கல்முனை பாத்திமா கல்லூரியில் படிக்கின்ற பொழுது அல்மனார் மத்திய கல்லூரி என்கின்ற அந்த நாமம் அடிக்கடி வந்து செல்லும். அது பெறுபவர்கள் வழிபடுகின்ற நேரங்களிலும் சரி, விளையாட்டு நிகழ்ச்சியில் நடைபெறுகின்ற பொழுது பதக்கங்களை பெறுகின்ற நிகழ்வுகளில் சரி, அல்மானாருடைய புகழ் என்பது ஒரு தனியான இடத்தை வைத்திருக்கின்றது. அதனுடைய கட்டுக்கோப்பு என்பது, அதனுடைய வளர்ச்சி என்பது இன்று வரை நீடித்து வருகின்றது என்பதுதான் அதனுடைய சிறப்பம்சம். ஏனென்றால் எந்த ஒரு காலகட்டத்திலும் சில பாடசாலை சில காலம் தொய்வு நிலைவர், பெறுபவர்களில் பின்னடைவர். ஆனால் அல்மனார் மத்தியர்களுடைய பெறுபவர்கள் என்பது தொடர்ந்து அது ஒரு முன்னேற்ற பாதையை சென்று கொண்டிருக்கின்றது. கல்வி உயர்தர பெறுபவர்கள் வருகின்ற பொழுது மருத்துவத்துறையாயினும் சரி, பொறியியல் துறையாயினும் சரி, சட்டத்துறை, ஏனைய துறைகள், வணிகத்துறை என்று எல்லா துறைகளிலும் எங்களுடைய அம்பாறை மாவட்டத்தில் அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகம் செல்வதற்கு இந்த பாடசாலை தளமைத்து கொடுக்கின்றது. இங்கிருக்கின்ற ஆசிரியர்கள் ஒரு குடும்பமாக மாணவர்களின் நலனில் அக்கறை எடுத்து ஒரு போட்டித்தன்மையுடைய இந்த கல்வி உலகில் தங்களுடைய மாணவர்கள் அதிக பயனை பெற வேண்டும் என்பதற்காக அர்ப்பணிப்பு மிக்க ஒரு சேவை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காக உங்களை நான் பாராட்டிக் கொள்ள விரும்புகின்றேன். உண்மையில் எமது மருதமனை மண்ணில் இன்று இந்த நிகழ்வில் நான் பேசுகின்ற பொழுது உண்மை எனக்கு சங்கடமாக இருக்கின்றது. என்னவென்றால் எங்களுடைய பார்லமெண்ட் உறுப்பினர் என்பதற்கான அந்த கடமையினை நாங்கள் 100% திருப்திகரமாக செய்ய முடியாத ஒரு துப்பாக்கி நிலைமை. அதற்கு காரணம் என்னவென்றால், இங்கு எங்களுடைய அதிபர் அவர்கள் வேண்டிக்கின்ற எனது இடப்பக்கம் இருக்கின்ற இந்த வகுப்பறை கட்டடம் என்பது பதூதி முகமது அவருடைய காலத்தில் உருவாக்கப்பட்டது என்று நினைக்கின்றேன். அதற்கான ஒரு 3 மாடி கட்டிடம் என்பது நீண்ட கால தேவையாக இருக்கின்ற விடயம்.
எனவே இந்த கட்டிட விடய சம்பந்தமாக இதை நிறைவேற்றி கொடுக்க வேண்டிய பொறுப்பில் நாங்கள் இருக்கின்ற பொழுது கடந்த 4 வருட காலமாக நாட்டில் ஏற்பட்ட கொரோனா பொருளாதார நெருக்கடி காரணமாக இந்த நாட்டின் அரசுகள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது எங்களுடைய அமைச்சர்களுக்கோ நிதி ஒதுக்க முடிய கல்வி அமைச்சு கூட நிதி இல்லை. அந்த அளவு ஒரு சிக்கலான நிலைமையில் இருந்து இன்று ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே அவர்கள் பொறுப்படுத்ததன் பின்பு ஒரு சிறந்த முகாமைத்துவத்தை கொடுத்ததனால் இன்று 10 வருடம் பின்னோக்கி இருந்த நாட்டுடைய பொருளாதாரம் இன்று மீட்டு எடுக்கப்பட்டு இந்த வருட ஆரம்பத்தில் இருந்து பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு நிதி ஒதுக்கீடு செய்வதற்கான ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் துறைசோசமாக எதிர்க்கட்சியில் இருக்கின்ற பார்லமெண்ட் உறுப்பினர்களுக்கு அந்த நிதியினை கொடுக்க எந்த ஏற்பாடும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் அதன் பின்பு ஓரிரு மாதங்கள் நாங்கள் தொடர்ச்சியாக முயற்சி எடுத்து எங்களுடைய ஜனாதிபதி அவர்களுடைய கவனத்துக்கு இந்த மாவட்டத்தின் எங்களுடைய பிராந்தியத்தின் தேவைகள் பற்றி பேசின பின்புதான் மிக பிந்திய நிலைமையில் எங்களுக்கு இந்த நிதி ஒதுக்கீடுகள் கிடைக்கப்பட்டது. நான் கடந்த 1.5 மாதங்களுக்கு முன்பு எங்களுடைய டிசிபி நிதியில் அணைக்கின்ற 8 அல்லது 9 லட்சம் ரூபாய் நிதியினை கையளிப்பதற்காக வந்த பொழுது எங்களுடைய அதிபர் உபைதுல்லா அவர்களும் என்னுடைய இணைப்பாளராக செயற்படுகின்ற சௌர் அமீர் மற்றும் ஏனைய மாநகர சபை உறுப்பினர்கள் நவாஸ், உமர் அலி, முன்னாள் மேயர் போன்றவர்கள் அல்மனார் மத்தியர்களுடைய தேவைகள் பற்றி என்னிடம் சொல்லியிருந்தார்கள். இந்த நெருக்கடி நிலைமைக்குள் நாங்கள் இந்த தளவாட தேவைக்கான நிதியை ஒதுக்கீடு செய்திருந்தாலும் இன்று நீங்கள் எனக்காக என்னை கௌரவித்த என்னை மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கைக்கு ஒரு சுமையுடன் நான் இடத்தை செல்ல வேண்டியிருக்கின்றது. என்னுடைய அபிவிருத்தி பணியில் இனி முதலாவது இடத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இந்த அல்மனார் மத்திய கல்லூரியுடைய 3 மாடி கட்டிடம் இந்த சுமையுடன் இந்த வளாகத்தை விட்டு செல்ல வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது. ஏனென்றால் எங்களுடைய இந்த பரபரப்பான பதற்றமான இந்த அரசியல் டென்ஷன் சூழ்நிலையில் சில வேளை எங்களுடைய அந்த கவனங்கள் குறைக்கப்படுகின்ற பொழுது இவ்வாறான ஒரு நேரடியான கள விஜயத்தினூடாகத்தான் அது எங்களால் 100% ஒரு பதியப்படுகின்ற விடயமாக மாறும். இன்ஷா அல்லாஹ் அதற்கான முயற்சியில் நான் ஈடுபடுவேன் என்று கூறுவதோடு எங்களுடைய இந்த மண்ணில் நாங்கள் வேறு பல அவசிய தேவைகளாக இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், இன்று எமது பிராந்தியத்தில் மட்டுமல்ல இலங்கையிலும் எங்களுடைய இளம் சமுதாயத்தை பலவீனப்படுத்துகின்ற, அவர்களுடைய எதிர்காலத்தை நாசமாக்குகின்ற பல்வேறு கெட்ட விடயங்களை இன்று திட்டமிட்ட அடிப்படையில் பெரும் போதை வியாபாரிகள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதனை எவ்வளவு இந்த நாட்டின் சட்டம் ஒழுங்கு பொறுப்பான போலீஸ் இராணுவம் செய்தாலும் இன்னும் முற்றாக அளிக்க முடியாத ஒரு விடயமாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எங்களுடைய இளைஞர்கள் மாணவர்களை நாங்கள் அவருடைய கவனத்தை விளையாட்டுத்துறை மீது அவருடைய உடற்பயிற்சி ஆரோக்கியமாக வைத்திருக்கின்ற ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு போவதற்காக விளையாட்டுத்துறைக்கு புகழ்மூத்த உரித்தான இந்த மருதமுனை மண்
அந்த அடிப்படையில் மசுமாலானா விளையாட்டு மைதானத்தை நாங்கள் அம்பாறை மாவட்டத்திலே ஒரு மின்னொளி மைதானமாக சர்வதேச தரத்தில் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்திருக்கின்றோம். அதனூடாக இந்த வளாகத்தில் இருக்கின்ற மாணவர்கள் உட்பட என்னுடைய இந்த மண்ணில் இருக்கின்ற இளைஞர்கள் தங்களுடைய கல்வி நடவடிக்கை தவிர்ந்த இரவு நேரங்களில் கூட சிறந்த விளையாட்டு, உதைபந்தாட்டம், கிரிக்கெட், ஏனைய விளையாட்டு பயிற்சிகளை பெறுவது ஊடாக இந்த மண்ணின் உரித்தான தனித்துவமாக இருக்கின்ற விளையாட்டு துறையில் மிக புகழ்பூத்த சாதனைகளை படைத்த மண் நம்முடைய கோல்மைன் கழக தலைவர் சோர ஜமால் முகமது இருக்கின்றார்கள். அவருடைய பங்களிப்பு இந்த உதயபந்தாட்ட துறையில் காலத்தால் அளிக்க முடியாத பங்களிப்பு. அது மருதமனை மண்ணுக்கு மட்டுமல்ல, இந்த கல்முனை தொகுதி இந்த மாவட்டத்துக்கும் நாங்கள் ஃபுட்பால் என்றால் ஒரு சாதனை படைக்கின்ற மண்ணாக இந்த மண் இருந்து வருகின்றது. அதனை இன்னொரு அடுத்த கட்ட நகருக்கு நாங்கள் எங்களுடைய இந்த விளையாட்டுத்துறை சார்ந்தவர்களை இரவு நேரங்களையும் பயிற்றுவித்து ஒரு சிறந்த ஒரு சாதனை படைக்கின்ற கழகங்கள் இந்த மண்ணில் உருவாக வேண்டும் என்ற இதே சுற்றியான ஆசை எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காகத்தான் நாங்கள் அந்த மின்னோடி மைதான திட்டத்தை முன்னெடுக்கின்றோம். அதே போன்று இந்த நாட்டின் பொருளாதார நெருக்கடிக்கு மத்தியில் கல்முனை நகரத்தின் மத்தியில் இந்த தொகுதியில் எல்லா ஊர்களுக்கும் இந்த தொகுதியில் ஒரு தனியார் நீச்சல் தடாகமோ அல்லது பொது நீச்சல் தடாகமோ இல்லாத ஒரு குறை இருந்தது. அதனை விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆரம்பிக்கப்பட்ட பணி நாட்டின் பொருளாதார நிலைமை காரணமாக இடைநிறுத்தப்பட்ட பணி இப்பொழுது 99% பூர்த்தியாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த நீச்சல் தடாகம் பாவனைக்கு வருகின்ற பொழுது நாட்டின் விளையாட்டுத்துறை அமைச்சின் பயிற்றுவிப்பாளர்கள் அங்கு அமர்த்தப்பட்டு எங்களுடைய பாடசாலை மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கின்ற திட்டத்தை ஆரம்பிக்க இருக்கின்றோம். இந்த பாடசாலை அல்மனார் கல்லூரியில் இதுவரை ஸ்விம்மிங் கிளப் ஒன்று இல்லாமல் இருக்கலாம். அதை எங்களுடைய உடற்பயிற்சி ஆசிரியர் உருவாக்கி அங்கு நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய மாணவர்களுக்கு அந்த நீச்சல் பயிற்சி அளிப்பதன் ஊடாக பல அனர்த்தங்களில் இருந்தும் அதே நேரம் போட்டிகளிலும் நாங்கள் பெரும் பதக்கங்களை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படும். எனவே அந்த ஒரு பெரும் வசதியினை இன்று நாங்கள் ஏற்படுத்தி இருக்கின்றோம். அதே போன்று இந்த மண்ணில் பல பாடசாலைகள், பொது நிறுவனங்கள் என்று பூங்காக்கள் என்று நாங்கள் பல அபிவிருத்திக்காக பல நிதிகளை ஈகின்ற திட்டத்தின் குறிப்பிட்ட 100 நாட்களுக்குள் செய்து முடிக்கின்ற ஒரு அடிப்படையில் துரிதமாக செயற்பட்டு வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் அந்த பணிகள் முடிக்கின்ற பொழுது அதை அடுத்த கட்ட நிதிகளை நாங்கள் பெற்று எங்களுடைய இந்த மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கை, ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் என்கின்ற பொழுது, ஒரு அரசியல் தலைமை என்கின்ற பொழுது நாங்கள் எதிர்க்கட்சியில் இருக்கின்றோம் அல்லது எங்களால் அதிகாரம் இல்லை என்று நாங்கள் தப்பிக்க முடியாது. எங்களுக்கான அந்த கடமையிலே எதிர்க்கட்சியோ ஆளுங்கட்சியோ என்று பாராமல் எங்களுடைய மக்களும் மண்ணும் வேண்டி நிற்கின்ற இந்த அபிவிருத்தி பணிகள், தேவைகளை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருக்கின்றது. இந்த பொறுப்புகளை இன்னும் பல மடங்கு சாதனைகளாக்குகின்ற, இன்னும் பல மடங்கு நிதிகளை பெறுகின்ற ஒரு தருவாய் எங்கள் கண்முன்னில் இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தல் நடக்க மாட்டாது என்று சிலர் பேசிக்கொண்டாலும் நாளைய தினம் இந்த நாட்டில் ஜனாதிபதி தேர்தலுக்கான ஒரு உறுதியான ஒரு முடிவு எடுக்கப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. அதே போன்று வருகின்ற ஆகஸ்ட் 15ஆம் தேதி அல்லது அந்த வாரத்தில் இந்த நாட்டின் ஜனாதிபதி தேர்தலுக்கான வேட்புமனு கோரப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. எனவே நிச்சயமாக இந்த நாட்டின் ஜனநாயகத்தை நிலைநிறுத்துவதற்கான தேர்தலை அரசாங்கம் நடத்தும் என்றும் அதன் ஊடாக இந்த நாட்டின் ஜனநாயக தெரியுமுறை நிலைநிறுத்தப்படும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்ற ஒரு சூழ்நிலையில், குறிப்பாக நாங்கள் வடகிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்கள் இந்த தேர்தலை மிக சாதுரியமாக கையாள வேண்டிய ஒரு சூழ்நிலையிலும்
ஒரு முஸ்லிம் சமூகத்தின் பிரதிநிதி என்ற ரீதியில் இந்த தேர்தலில் எங்களுடைய சமூகத்துடைய தேவைகள், எங்களுடைய சமூகத்துடைய உரிமைகள் சம்பந்தமாக ஜனாதிபதி வேட்பாளருடன் சரியான முறையில் பேசி எங்களுடைய பெருந்தலைவர் அவர்கள் 94 எவ்வாறு ஆட்சி அமைக்கின்ற ஒரு தீர்மானமிக்க சக்தியாக இருந்தாரோ அதே போன்று முஸ்லிம் சமூகம் அவ்வாறான ஒரு தீர்மானமிக்க சக்தியாக இப்பொழுது வந்திருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் வேண்டி நிற்கின்ற எங்களுடைய அல்மனார் மத்திகளுடைய தேவைகள் என்பது கட்டம் கட்டமாக அல்ல, முழுமையாக இந்த கல்லூரியை ஒரு முழுமையான தன்னிறைவு உள்ள ஒரு கல்லூரிக்கான அபிவிருத்தியை கொண்டு வருவதற்கான அந்த திட்டமிடல்களை நிச்சயம் நாங்கள் செய்வோம். பெருந்தலைவர் அவர்கள் அஷ்ரப் அவர்கள் இருக்கின்ற பொழுது அவ்வாறான ஒரு வழிமுறைகளை எங்களுக்கு காட்டி சென்றுள்ள ஒரு சூழ்நிலையில் அந்த பாசறையில் வளர்ந்தவர்கள் நாங்கள் வெறுமனே தெற்கில் பெருமடப்பான அபிவிருத்திகள் நடைபெறுகின்ற பொழுது கிழக்கில் மாற்றந்தாய் மனப்பான்மையாக பார்க்கின்ற அந்த நிலைமையை மாற்றி எங்களுக்கான அபிவிருத்திக்கான பணிகளை அவர்கள் காலடியில் கொண்டு வந்து சேர்க்கின்ற ஒரு பொறிமுறையை இந்த நாட்டில் உருவாக்குகின்ற பொறுப்பு எங்களுடைய முஸ்லிம் தலைமைகளுக்கு இருக்கின்றது என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். ஏனென்றால் நாங்கள் பார்லிமெண்டத்தில் இருக்கின்ற பொழுது இந்த கொழும்பு நகரத்தை பாருங்கள், பல பில்லியன் டாலர்ஸ் அபிவிருத்தியும் அவர் எதிர்கால இளைஞர்களுக்கான ஐடி பூக்காங்கள், டெக்னாலஜி பார்க், பல்கலைக்கழகம் என்று ஒரு பரந்த அடிப்படையில் அவர்களுக்கான எதிர்காலத்துக்கான நிலைமை உறுதிப்படுத்துகின்ற பொழுது இந்த கிழக்கு மண்ணில் அடுத்த கட்டத்தில் அரசு வேலை வாய்ப்புகள் IMF-னால் முற்றாக மறுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில் எங்களுடைய இளைஞர் யுவதிகளுக்கு இந்த மண்ணில் படித்தவர்கள் வெளிவருகின்ற பொழுது ஒரு பட்டப்படிப்பை பெறுகின்ற ஒரு சூழ்நிலை அரசாங்கம் செய்தாலும் தொழில் வாய்ப்பை பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குகின்ற பொறுப்பு எங்களுடைய அரசு தலைமைகளுக்கு இருக்கின்றது. அந்த பெரும் சுமையினை சுமந்தவர்களாக நாங்கள் இன்று பேசிக் கொண்டிருக்கின்றோம். எனவே அன்புக்குரிய எங்களுடைய மாணவ செல்வங்களே, உங்களுடைய பாடசாலையில் நம்பிக்கை என்பது மிக உச்சக்கட்டத்தில் இருக்கின்றது. எனவே உங்களுடைய அடுத்த பார்வை ஒரு பல்கலைக்கழக ஒரு உங்களுக்கு விருப்பமான ஒரு பட்டத்தை பெறுகின்ற சூழ்நிலை இந்த நாட்டில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அதற்கு நீங்கள் தயாராக வேண்டும் என்று கூறுவதோடு உங்களுடைய பாடசாலையுடைய ஒரு அபிவிருத்தியில் நிச்சயம் நான் இதை சுட்டியாக சொல்லுகின்றேன், நிச்சயம் ஒரு பங்காளியாக இருந்து உங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி உங்களுடைய நிர்வாகத்துடன் சேர்ந்து செயற்படுவது என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. அஸ்ஸலாமு அலைக்கும்.